கோயில் திருவிழாவில் பரன் கிடாய் பூசாரி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோபி அருகே உள்ள கொளப்பலூர் செட்டியாம்பாளையத்தில் அன்னமார் கோயில் உள்ளது. இந்த கோயில் திருவிழா கடந்த 6ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. திருவிழா தொடங்கியதுமே கோயில் பூசாரிகள் 16 பேரும் காப்பு கட்டி விரதம் இருந்து வந்தனர். இந்நிலையில் இன்று அம்மை அழைத்தல் நிகழ்ச்சியை தொடர்ந்து கரகம் பூஜை, கிளிப்பிடிக்க செல்லுதல் நிகழ்ச்சியை தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பரன் கிடாய் பூஜை நடைபெற்றது. இந்த பரன் கிடாய் பூஜையின் போது கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பரன் போன்ற அமைப்பின் மீது வேண்டுதல் வைத்துள்ள பக்தர்கள் கொடுக்கும் ஆட்டு கிடாய்களின் உதிரத்தை பரன் கிடாய் பூசாரிகள் வாழைப்பழத்துடன் கலந்து சாப்பிடுவதும், அதை குழந்தை இல்லாதவர்கள், தொழில் தடை, உடல்நிலை சரியாக வேண்டும் என வேண்டுதல் வைத்துள்ள பக்தர்களுக்கு பரன் கிடாய் பூசாரிகள் வழங்குவது வழக்கம். அதேபோன்று பரன் கிடாய் பூஜையில் கோபி அருகே உள்ள நல்லகவுண்டன் பாளையம் பாலாஜி நகரை சேர்ந்த 45 வயதான பழனிசாமி என்ற பூசாரி கலந்து கொண்டார். மதியம் 12 மணிக்கு தொடங்கிய பரன் கிடாய் பூஜையில் 20க்கும் மேற்பட்ட ஆட்டுக்கிடாய்களின் உதிரத்தை பழனிசாமி உட்பட 5க்கும் மேற்பட்ட பூசாரிகள் வாழைப்பழத்துடன் கலந்து சாப்பிட்டுள்ளனர். சிறிது நேரத்தில் பழனிசாமி வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் மயங்கி விழுந்த பழனிசாமியை மீட்டு சிகிச்சைக்காக கோபி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வழியிலேயே பழனிசாமி உயிரிழந்தார். கோயில் திருவிழாவில் உயிரிழந்த பழனிசாமி வேன் டிரைவராக வேலை செய்து வருகிறார். இவருக்கு தேவி என்ற மனைவியும் பிரபுகுமார், தினேஷ் என்ற 2 மகன்கள் உள்ளனர். உயிரிழந்த பழனிசாமி கடந்த சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்துள்ளார். இதற்காக கடந்த சில நாட்களுக்கு முன் சிகிச்சை பெற்றதாகவும், அதைத் தொடர்ந்து மாத்திரைகளை சாப்பிட்டு வந்ததாகவும், திருவிழாவின் போது மாத்திரை சாப்பிடாமல் இருந்ததாலேயே மயங்கி விழுந்ததாக உறவினர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து சிறுவலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் கொளப்பலூருங்கிற ஊர் பக்கத்தில் செட்டியாம்பாளையங்கிற ஒரு கிராமம். அங்கே அன்னமார் கோயில் இருக்குது. அதுக்கு திருவிழா வருஷம் செய்வாங்க. அதில் பூஜை செய்ய வரும்போது பழம், ஆடு வெட்டி, ரத்தம் வெட்டி அதோட கலந்து பூஜை நடக்கும். அது எல்லாருமே சாப்பிடுவாங்க. பூசாரியெல்லாம் சாப்பிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒன்றாள் இந்த பையனை சாப்பிட்டு நல்லா தான் இறங்கி கீழே வந்தது. கீழே வந்து எனக்கு என்னமா மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்து படுத்ததுமே எந்திரிச்சு உட்காருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறக்குள்ளேயே வாந்தி வந்துருச்சு. வாந்தி வந்து நிறைய வாந்தி வராமல் அப்புறம் எடுத்து உட்கார் தண்ணி கட்டுறதுக்குள்ளேயே அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. சுயநிலை இறந்துருச்சு அந்த பையன். உடனே கோபி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் உடனே பார்க்கலான்னு ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வந்தோம். கோபி வரதுக்குள்ளேயே இங்கே இறந்துருச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க.